வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜாக்கில் புதுசாக வெளிவந்திருக்கிற ஜாக் ஏ டு சி மாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஜாக்கில் வந்த ஏ டு பி மாடலோட ஒரு அப்டேட் மாடல் தான் இந்த ஏ டு சி. ஏ டு பிக்கும் ஏ டு சிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல அவுட்டர் டிசைனில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏ டு பியில் கண்ட்ரோல் பட்டன் ஸ்க்ரீன் எல்லாமே ரைட் சைடில் சின்னதாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஏ டு சியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் கண்ட்ரோல் பட்டன் ஸ்க்ரீன் எல்லாமே பெருசாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த டிசைன் ஏ டு பியை விட ரொம்பவே நல்லா இருக்கு. ஏ டு சியில் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் டச் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஏ டு பியில் எந்த மாதிரியான சாஃப்ட் டச் பட்டன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான பட்டன் தான் ஏ டு சிலையும் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ டு பியில் எந்த மாதிரியான செட்டிங்ஸ் இருந்ததோ அதே செட்டிங்ஸ் தான் ஏ டு சிலையும் கொடுத்துருக்காங்க. த்ரெட் கட்டரா இருக்கட்டும், ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ற அந்த கண்ட்ரோலா இருக்கட்டும், நீடிலோட செட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ டு பியில் இருந்த அதே செட்டிங்கோட அமைப்பு தான் ஏ டு சிலையும் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாறுபாடுமே கிடையாது. அடுத்ததா ஸ்டிச்சிங்கோட லென்த் 5 mm வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஏ டு பியில் இருக்கும். அதே மாதிரி தான் 5 mm வரைக்கும் ஸ்டிச்சிங்கோட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஏ டு சிலையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்கை ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ற அந்த அமைப்பும் பாத்தீங்கன்னா ஏ டு பில எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஏ டு சிலையும் கொடுத்துருக்காங்க. பாபின்ல நூல் சுத்துற அமைப்பும் பாத்தீங்கன்னா ஏ டு பில எப்படி இருக்குமோ அதே அமைப்பு தான் ஏ டு சிலையும் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டை பொறுத்த வரைக்கும் ஏ டு பில எந்த வகையான எல்இடி லைட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே வகையான எல்இடி லைட் தான் ஏ டு சிலையும் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீடில பொறுத்த வரைக்கும் ஏ டு பில சிங்கிள் நீடில போட்டு தைக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் ஏ டு சிலையும் சிங்கிள் நீடில பொருத்தி தையல் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஆயில ஊத்துற அந்த அமைப்பை பார்க்கலாம். ஏ டு பில எந்த மாதிரியான ஆயில ஊத்துற அமைப்பு இருந்ததோ அதே மாதிரியான ஓப்பன் டைப் ஆயில் ட்ரே தான் ஏ டு சிலையும் கொடுத்துருக்காங்க. ஆயில் ஊத்துற அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏ டு பியும் ஏ டு சியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுலயும் எந்த ஒரு சேஞ்சஸையும் கொடுக்கல. அடுத்ததான் நம்ம மோட்டாரோட வேகத்தை பார்க்கலாம். மோட்டாரோட வேகம் பார்த்தீங்கன்னா ஏ டு சில 5000 RPM அப்படின்ற ஒரு வேகத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஏ டு பிலையும் பார்த்தீங்கன்னா அதே 5000 RPM தான் கொடுத்துருக்காங்க. மோட்டாரோட வேகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஏ டு பிலையும் ஏ டு சிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே டைரக்ட் டிரைவ் மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டார் ரெண்டுத்திலுமே ஒன்னாவே இருந்தாலும் ஏ டு சில ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டாரோட ஸ்டார்டிங் டார்கை நாங்க அதிகப்படுத்தி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மோட்டாரோட அவுட்புட் எஃபிஷியன்சியை ஒரு 15% நாங்க அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ஜாக்கோட சைட்ல இருந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. கனமான துணி, அதாவது கேன்வாஸ், காட்டன் துணி, இந்த மாதிரியான திக்னஸான துணியை ரொம்ப ஈஸியா எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப வேகமா தைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா மோட்டாரோட இணைக்கப்பட்ட சர்க்கியூட்லயும் ஒரு சேஞ்சஸ் நாங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லோ வோல்டேஜ்லயும் மோட்டார் எந்த ஒரு தடையும் இல்லாம இயங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 170 180 வோல்ட்லயே மோட்டார் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம இயங்கும். அதனால வந்து தையல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மிஷின் வந்து ரன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா ஏ டு பியில இருந்து ஏ டு சியை வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி காமிக்கிற ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. நீங்க இந்த மிஷினை ஒரு ஷாப்ல வச்சு ரன் பண்ணாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவல்ல வச்சு யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த மிஷினை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷினோட விலை பாத்தீங்கன்னா ஏ டு பிக்கும் ஏ டு சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. 24,000 இருந்து 26,000 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மிஷின் இப்போதைக்கு கிடைக்குது. எதிர்காலத்துல வேணா இதோட விலை கொஞ்சம் ஏறலாம் இல்ல குறையலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏ டு பிக்கும் ஏ டு சிக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல ஒரு பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.